செய்தி. தமிழகத்தில் அரசு பள்ளிகளின் தரம் குறைந்து விட்டதாக தமிழக ஆளுநர் RN ரவி புகார் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தில் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி உள்ளனர் என்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் அரசு பள்ளிகளின் தரம் குறைந்து விட்டதாகவும் தமிழகத்தில் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி வருகின்றனர் எனவும் ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு பரபரப்பு கருத்துக்களை பேசியிருக்கின்றார். அதாவது தமிழக அரசு பள்ளிகளின் தரம் குறைந்திருக்கிறது என்று அவர் விமர்சனம் செய்திருக்கின்றார். தமிழகத்தில் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே ஆசிரியர்கள் அதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் மத்தியிலே அவர் பேசினார். காமராஜர் கல்வியினுடைய அந்த ஆற்றலை புரிந்திருந்தனர் என்றும் அதனால் பல கல்விக்கூடங்களை திறந்தார் என்றும் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களை சிறப்புபட பேசியிருந்தார். அதே போல மதிய உணவு வழங்கினார் என்றும் தொடர்ந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் அரசு பள்ளிகளினுடைய தரம் என்பது தற்போது குறைந்திருக்கிறது என்றும் மாணவர்கள் தொடர்ந்து அந்த எண்களை படிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறார்கள். அதாவது தொடக்க கல்வியிலே அந்த மாணவர்களுடைய தரம் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது என்ற வகையிலே அவர் கருத்தை தெரிவித்திருந்தார். தமிழக கல்வித்தரம் குறைந்து மாணவர்களுடைய அந்த கற்கும் திறனும் குறைந்து வருகிறது என்றும் குறிப்பிட்டார். பட்டங்கள் வழங்கப்படுகிறது, இதனால் வேலை வாய்ப்பின்மை உருவாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே தொடர்ந்து மாணவர்களை இந்த கஞ்சா, ஹெராயின், மெத்தபட்டமைன் போன்ற பலவிதமான அந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய பழக்கம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் அதிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வெளிநாடுகளிலிருந்தும் போதைப் பொருட்கள் வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் இதன் மூலமாக பல ஆயிரம் கோடி போதைப் பொருள் வணிகம் நடைபெறுவதாகவும் ஆசிரியர்கள் மாணவர்களுடைய அந்த போதை பழக்கத்தை கட்டுப்படுத்திட தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் ஆசிரியர்கள் மத்தியிலே வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். முன்னதாக ஆசிரியர்கள் சிலர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் PM ஸ்ரீ பள்ளிகள் பற்றியும் புதிய கல்விக் கொள்கை பற்றியும் பேசிய அந்த பேச்சும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் அவர் மேடையில் ஆசிரியர்கள் மத்தியிலே பேசும்போது தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் குறித்தும் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாவது குறித்தும் பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்து மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.